நந்தினி இப்ப கையும் களவுமா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் மாட்டினதுனால நந்தினிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்படி இருக்கும்போதுதான் எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம ரஞ்சித்தை இவன் இதுக்கு மேல உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இதை பார்த்த மொத்த குடும்பமே ஆடி போய் நிக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நந்தினி சொன்ன உண்மையால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தெளிவா தெரிய வரும். இப்போ நந்தினியை ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி நந்தினியை நிக்க வச்சு நாலா பக்கமும் அவ்வளோ கேள்வி. நீ எதுக்காக போன, என்ன திருட போன, அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம பண்ணாத தப்ப ஒருத்தவங்க சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் கோவம் வரதாங்க செய்யும். ஆனா நம்ம நந்தினி முடிஞ்ச அளவு பொறுமையா இருந்து பாக்குறாங்க. நான் துணிதான் துவைக்க எடுக்க போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலுமே சூர்யா கேட்டதுனால சூர்யா கிட்ட போய் சொல்ல முடியாத காரணத்தினால மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லும் போதே ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரிய வருது இவ துணி எடுக்க போகல. அப்போ ஹரிதா சொன்ன மாதிரி திருட தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா இந்த ரஞ்சித் வர்றான். ஐயோ இவ்வளோ ப்ரெஷர் போட்டா அவன் நம்ம மேல பழிய தூக்கி போட்டுருவா, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும், நம்ம போய் கொஞ்சம் நல்ல மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போனதுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ரஞ்சித் உன் ரூமில் எதையோ இவ தீவிரமாக தேடிட்டு இருந்தா ரஞ்சித், நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் ரஞ்சித் சொன்னான், பார்த்துட்டு போட்டோம் சிஸ்டர் தானே, இதில் என்ன இருக்கு ஹரிதா, இது எதுக்கு நீ பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்க, அவன் நம்ம என் ரூமில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி பேசவுமே எல்லாருமே சே வாட் ஏ மேன், என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவுக்கெல்லாம் கண்ணுல ஹார்ட் பறக்குது. நம்ம வருங்கால புருஷன் இவ்வளோ நல்லவரா இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதுதான் நந்தினிக்கு தலைக்கு மேல கோவம் வந்துடுது. இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் நீ திருடி தானே சொல்லுன்னு கேட்கும்போது கூட வராத கோவம் இந்த ரஞ்சித் இந்த மாதிரி பேசவுமே நந்தினிக்கு கோவம் தலைக்கு ஏறி மரியாதையா அமைதியா இருந்துடு ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரஞ்சித்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா பொறுக்கினாயே, பொம்பளை பொறுக்கினாயே, உனக்கு என்னத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும், இப்படியே பொண்ணுங்கன்னு அலைவியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமினான்னு நம்ம நந்தினி கேட்குறாங்க. உடனே இப்படி இவ்வளோ இதாக பேசவுமே எல்லாருமே அதிர்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கவுமே நந்தினி சுந்தரவல்லியை அமைதியாக இருக்கணும், உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, எல்லாமே தெரிஞ்சவன் நான் தான், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது சூர்யா அருணாச்சாயெல்லாம் அம்மா அதிர்ச்சி, என்ன நந்தினி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சூர்யா சார் கேட்குறாங்க. சார் அமைதியாக இருங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி ஒருத்தன் டீ டோட்டலாக இருந்தால் இவன் அமைதியாக இன்னசெண்டாக இருந்தால் எந்த தப்பும் பண்ண மாட்டான், நீங்களாம் முடிவு பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்குற கேள்விக்கு சுரேகா இருந்துக்கிட்டு, என்னடி ஓவரா திமிரா பேசுகிற, என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது நந்தினி சுரேகாவை வச்சாங்க பாருங்க ஒரு அறை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாமே உனக்காக தாண்டி, ஆனால் நீ என்னன்னா என்னையே அவன் காலில் உள்ள சொல்கிற, என்னையே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவ்வளோ கோபத்தில் எல்லா உண்மையுமே கக்கிடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ பெரிய பொறுக்கி தெரியுமா, இவனை மாதிரி ஒரு பொறுக்கிய நான் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது, இப்படி தான் குடும்பத்துக்குள்ளே பூந்து பிரச்சனையை பண்ணுவானா இவன் அப்படின்ற மாதிரி நந்தினி நல்லா நாக்கப்படுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. எவ்வளோதான் கேட்டாலும் ரஞ்சித்துக்கு சூடு சொர்ணம் எதுவுமே வரப்போகிறது இல்லைங்க. ஏன்னா பொண்ணுங்க அது மட்டும்தான் ரஞ்சித்துக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. கடைசியில் அந்த பொண்ணுங்களால தான் அவன் சாவ போறான் அப்படின்ற ஒரு உண்மை தெரியாமலே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு தான் நந்தினி இப்போ முற்றுப்புள்ளி நல்லா பயங்கரமா வச்சுட்டாங்க. அப்படி இருந்த சமயத்துல தான் இப்போ நந்தினி அடுத்தது மாதவியை ஓங்கி பலார்னு அரைகிறாங்க. ஏண்டி உன்னை பேட் டச் பண்ணான்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னா, இல்லை நான் தான் தப்பு பண்ணுறேன், நானும் என் புருஷனும் பிளான் போட்டு தான் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு என்ன அசிங்கப்படுத்தினீங்க, அப்பையும் அமைதியாக இருந்தேன், எனக்கெல்லாம் இது தேவையா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நந்தினி பேசுகிறாங்க. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் யாராலுமே எதுவுமே பேச முடியல. ஏன்னா நந்தினி ஒரு ஃபயர் அப்படின்ற மாதிரி நந்தினி
வச்சு விளாசிட்டு இருக்காங்க. அந்த ரஞ்சித்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என்ன பத்திரகாளி மாரி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இவ்வளோ தப்பு பண்ணி எல்லாமே ஒரு அளவுக்கு தாங்க வந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த கோவம் வந்து கொப்பளிக்க தான் ஆரம்பிக்கும். இப்ப நந்தினிக்கு அந்த சூழ்நிலை தான் வந்து உண்டாயிருக்கு. இப்படி இருந்துட்டு இருந்த சமயத்துல தான் நந்தினி என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்டியுமே நானும் உங்கள்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதுக்கு மேலே விட்டு வச்சா சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லி, நாயை இங்கே வா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை கூப்பிட்டவுமே மரியாதை மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்னடா மரியாதை, பொம்பளை பொறுக்கி நாயே, அக்கா தங்காச்சின்னு கூட நீ வந்து பார்க்க மாட்டா, அப்படி ஒரு பொம்பளை பொறுக்குன்னு சொல்லவுமே சுந்தரவழி வாயடைச்சு நிற்கிறாங்க. என்ன இந்த கிளி கிளிக்கிறா, எந்த ஒரு காரியம் இருப்பா அப்படின்ற மாதிரி சுந்தரவழி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து சொல்றாங்க, அவன் வந்து வரமாட்டான், வராம வந்து நிற்கவுமே உடனே கழுத்து சட்டையை பிடிச்சி சாவுடா, நீ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த பேரும் போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விடு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நந்தினி உண்மையிலுமே வந்து ஒரு பெண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்து யார் கையை பிடிச்சி தடுத்துமே வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு தப்பே பண்ணாத பொண்ணு மேலே போயிட்டு எல்லா தப்பும் பண்ண மாரி பழிய போட்டால் அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? அதோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து ரஞ்சித்தோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. உடனே வந்து ஐயோ செத்துறகின்னு போகிறான் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. சூர்யா வந்து கத்துறாரு, நந்தினி விடு, அவன் செத்துறகின்னு போகிறான், விடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா சார் உங்களுக்கு தெரியாது சூர்யா சார், இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஏன்னா இங்கே என்னென்னமோ வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலேயுமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிய வர ஒரு வாட்டியுமே வந்து நான் வந்து சரி நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றியாகணும்னு பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நல்லது பண்ண போயிட்டு திரும்ப எனக்கே கெட்ட பேர் வரும்போது என்னால் ஏற்றுக்க முடியல சார் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லிட்டு அழுகுறாங்க. உண்மையிலுமே நந்தினி, ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு தெரியும் உண்மை எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அவங்க பேசுகிறதுலேயே அவங்க நடந்துக்கிறதுலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆக போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நந்தினி பண்ண காரியம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களாம் மறக்காமல் வந்து நம்ம நந்தினிக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக என் நந்தினிக்கு 100க்கு 100 மார்க் கொடுப்பேங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நந்தினி இப்போ ஃபயராக மாதிரி வேற லெவலில் சம்பவம் செஞ்சு விட்டாங்க. இதுக்கு மேலேயாச்சும் ரஞ்சித் திருந்துறானா இல்லை மறுபடியும் வந்து பொம்பளைங்க பின்னாடி அலையிறானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.